யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தருள்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடந்த சில நாட்களாக மிஷனரிகளுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், ஹவு டு ப்ரே ஃபார் மிஷனரிஸ், அதாவது எழுப்பப்பட்ட மிஷனரிகளுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை மட்டுமல்ல, மிஷனரிகள் எழுப்பப்பட வேண்டும் என்பதற்கும் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், இயேசு எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் என்ற எல்லா காரியங்களையும் நாம் தெளிவாக பார்த்தோம். அது மாத்திரமல்ல, மிஷனரி ப்ரேயிங் எத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும். வாட் ஷுட் பி த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மிஷனரி ப்ரேயிங் என்ற காரியத்தையும் நான் உங்களோடு கூட பேசினேன். பிரியமானவர்களே, நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த சந்திக்கப்படாத இடங்களிலே, அறிவிக்கப்படாத இடங்களிலே, சுவிசேஷம் எட்டாத எல்லைகளிலே நாம் மிஷனரிகளை அனுப்புகிறோம். ஒரு கலாச்சாரத்திலிருந்து இன்னொரு கலாச்சாரத்திற்கு, ஒரு மொழி பேசுகிற மக்களிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு, உதாரணமாக தமிழ்நாட்டிலிருந்து பீகாருக்கு மிஷனரியாக போகிறார்கள், வேற லாங்குவேஜ். இவர்களை நாம் மிஷனரிகள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் பீகார் மாநிலத்தில், அந்த மண்ணிலேயே, அதாவது பீகார் மக்கள் கூட்டத்திலிருந்து எழும்புகிற ஊழியர்களை நன்றாக கவனியுங்கள். சுதேசி ஊழியர்கள், நேட்டிவ் சர்ச் பிளான்டர்ஸ், நேட்டிவ் கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம். பொதுவாக புரிந்து கொள்ளுதலுக்காக ஜெனரல் டேர்ம்ஸில் மிஷனரி என்ற ஒரு லார்ஜர் டேர்ம் ஒன்று பயன்படுத்தப்பட்டாலும், சந்திக்கப்படாத இடங்களிலே ஊழியம் செய்கிற எல்லாரையுமே மிஷனரி என்ற ஒரு போர்வையிலே நாம் ஜெபித்தாலும் பெரிய ஒரு தவறெல்லாம் கிடையாது. ஆனால் புரிந்து கொள்ளுதலுக்காக நான் சொல்லுகிறேன், இந்த மாற்று கலாச்சார ஊழியர்கள் ஒரு இனத்திலிருந்து இன்னொரு இனத்திற்கு, நம்முடைய பீகார் மிஷன் ஃபீல்டில் தமிழ்நாட்டிலிருந்து மிஷனரிகள் பீகாரிலே இருக்கிறார்கள், தெலுங்கானாவிலிருந்து மிஷனரிகள் பீகாரிலே இருக்கிறார்கள், கர்நாடகாவிலிருந்து மிஷனரிகள் பீகாரிலே இருக்கிறார்கள், ஒடிஷா மாநிலத்திலிருந்து மிஷனரிகள் பீகாரிலே இருக்கிறார்கள், வெஸ்ட் பெங்கால் மாநிலத்திலிருந்து மிஷனரிகள் பீகாரிலே இருக்கிறார்கள், நார்த் ஈஸ்ட் இந்தியா, நாகாலாந்து, மணிப்பூர் போன்ற இடங்களிலிருந்து மிஷனரிகளாக வேறு மாநிலங்களுக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய மிஷன் ஃபீல்டிலும் இருக்கிறார்கள். இவர்கள் எவ்வளவுதான் ஒரு அர்ப்பணத்தோடு, டெடிகேஷனோடு, ஒரு கமிட்மெண்ட்டோடு, தியாகத்தோடு அவர்கள் பணி செய்தாலும், நன்றாக நான் சொல்லுகிறதை கவனியுங்கள், there is extreme value for missionaries. ஆனால் கிரவுண்ட் லெவலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த அந்த மண்ணை சேர்ந்தவர்கள், சுதேசி ஊழியர்கள் எழும்பினால்தான் நமக்கு நல்ல தாக்கம், சீக்கிரமாக நம்முடைய ஊழியத்தின் விரிவாக்கம் பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு மிஷனரிக்கும் அங்கே
30-40 சுதேசி ஊழியர்கள் எழும்ப வேண்டும் என்பதுதான் சரியான ஒரு கணக்கு என்று மிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் கருதுகிறார்கள். For every missionary, at least 30-40 church planters, native workers, indigenous people, அவர்கள் எழும்ப வேண்டும். அப்பொழுது அந்த மிஷன் அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும் என்று கணிக்கப்படுகிறது. And I think it is very true. Being involved in practical ways, we know that formula is correct. அதாவது மிஷனரிகள் அந்த மக்களுடைய கலாச்சாரத்தை எத்தனை ஆண்டுகள் இருந்து அங்கே படித்தாலும் அவர்களுடைய அந்த உள்ளான காரியங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லிவிட முடியாது. அவர்களுடைய ஹார்ட் லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜில் பேசக்கூடியவர்கள். உதாரணமாக நம்முடைய மிஷனரிகள் இங்கே இருந்து அங்கே போகும் பொழுது அவர்கள் ஹிந்தி படிக்கிறார்கள். குட். ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? ஆங்காங்கே ஊழியம் செய்கிறதான ஊழியர்கள் சந்தாலி மொழி, போஜ்பூரி மொழி, உரவுன் என்ற ஒரு மொழி, மைத்திலி என்ற ஒரு மொழி, சும்மா சில லாங்குவேஜஸை நான் சொல்கிறேன். அப்படிப்பட்டதான மக்கள் ஹிந்தி பேசினா புரியும். நம்முடைய மிஷனரிகள் போய் அங்கே ஊழியம் செய்யும் பொழுது புரியாது என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த கூட்டத்தை நடத்தி விடலாம். ஆனால் முடிந்த பிறகு அந்த ஃபெல்லோஷிப் எல்லாம் அவர்களாக உட்காந்து அப்படியே ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் அவர்களுடைய பாஷையிலே பேசும் பொழுது புரியாது மிஷனரிக்கு. நான் சொல்கிறது புரியுதா? ஸோ அந்த ஊரில் ஒரு பக்கம் தீர்க்கதரிசி தன் சொந்த ஊரிலே மகிமைப்பட முடியாது என்ற ஒரு ரியாலிட்டி இருந்தாலும் ஹார்ட் லாங்குவேஜ் என்ற அந்த ஆஸ்பெக்ட் இருக்கிறது. அந்த ஆஸ்பெக்ட் வந்து அட்வான்டேஜ். ஸோ தெர் ஆர் சம் அட்வான்டேஜஸ் வித் மிஷனரிஸ், தெர் ஆர் சம் அட்வான்டேஜஸ் வித் சர்ச் பிளான்டர்ஸ். ஸோ வி நீட் போத். நான் சொல்கிறது புரியுதா? ரெண்டும் நமக்கு தேவை. சொந்த ஊரில் சாட்சியாக இருக்கிற ஏராளமான சுதேசி ஊழியர்கள் எங்களுக்கு தெரியும். அல்லது அவர்கள் இனத்தை சந்திக்கிறதற்கு வேறு ஒரு கிராமத்தில், அவர்களுடைய சொந்த ஊரில் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய இன மக்கள் இருக்கிறதான இடத்துல அவர்களை நன்றாக புரிந்து கொண்டவர்கள். சந்தாலி என்ற ஒரு பாஷை இருக்கிறது. அதிகமாக நாங்கள் அப்படிப்பட்ட மக்களை சந்திக்கிறோம். ஸோ இந்த ஊழியர்கள் எழும்பணும். இப்போ பீகார் என்று எடுத்துக்கொண்டால், இப்போ ஹார்வெஸ்ட் மிஷன்ஸ் என்று எடுத்துக்கொண்டால், எங்களுடைய ஊழியம் மிஷனரி ஊழியம் என்று எடுத்துக்கொண்டால், இதிலே மட்டும் நாங்கள் 3000 கிராமத்திலே திருச்சபைகள் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறோம். ஒடியா என்ற ஒரு மொழி பேசுகிற அல்லது ஒடிஷா என்ற மாநிலத்தில் ஈடுபடுகிறோம். அங்கே ஒரு 500 கிராமங்கள் என்று நாங்கள் லக்கு வைத்து செயல்படுகிறோம். கவனிங்க, ஒடிஷா என்ற மாநிலம் ஒடியா என்ற மொழியை பொதுவாக பேசினாலும், கவனிங்க, மாநிலத்துக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கா? இது ஹிந்தி கிடையாது, ஒடியா. ஹிந்தி புரியும், ஒடியா மொழி இருக்கிறது. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா கூயி ட்ரைப் என்று இருக்கிறது. எங்களுடைய அங்கே உள்ளதான கீமேன் நத்தானியல், அவர் கூயி ட்ரைப். அதற்கு மொழி இருக்கிறது. அந்த மொழியில ஜீசஸ் ஃபிலிம் இருக்கிறது. அந்த குய் மொழி பேசுகிறவர்களுக்கு ஹிந்தி தெரியாதா? தெரியும். அவர்களுக்கு ஒடியா தெரியாதா? தெரியும். கவனிங்க, ஹிந்தி மொழியில ஜீசஸ் ஃபிலிம் இருக்கு. அப்ப ஏன் கூவி ட்ரைப்ல இருக்கிற மக்களுக்கு கூவி லாங்குவேஜில் ஏன் ஜீசஸ் ஃபிலிம் டப் பண்ணணும்? ஹார்ட் லாங்குவேஜில் கேட்கும் பொழுது அதில் இருக்கிற ரெஸ்பான்ஸ் லெவல் வேறு என்று மிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் கருதுகிறார்கள். மிஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ஸ் ஆய்வு மூலம் கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள். ஸோ அந்த ஹார்ட் லாங்குவேஜில் இருக்கிற ஒர்க்கர் எழும்பணும். we need more workers. ஆண்டவர் எழுப்பணும். பிரியமானவர்களே கவனிங்க, 3 காரியம் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பயன்படுத்துகிறார். 3 things God uses. God uses His word, God uses His spirit, God uses His people. தேவன் 3 காரியத்தை பயன்படுத்துகிறார். அவருடைய வார்த்தை, பைபிள் வசனம்,
அவருடைய ஆவியானவர், ஹிஸ் ஸ்பிரிட். மூன்றாவது ஹிஸ் பீப்பிள், அவருடைய மனிதர்கள். நீங்கள் பாருங்க, முழுமையாக பைபிள் முழுவதும் God uses these three things. God uses his word, God uses his spirit, God uses his people. people என்று சொல்லும் பொழுது லீடர்ஸ், அப்புறம் விசுவாசிகள், ஒருவருக்கொருவர் உறவு. புதிய ஏற்பாட்டு திருச்சபை வாழ்வை குறித்து படித்தால் லீடர்ஸ், அவர்களுடைய இன்புட் தேவை. அப்புறம் ஒருவருக்கொருவர் உறவுல தேவை. விசுவாசிகள் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் வளருவார்கள். இஸ் பீப்புள். வேர்ட் தேவையா? ஆமா. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷன் தேறினவன் ஆவதற்கு, அவன் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவன் ஆவதற்கு. அப்போ வேர்ட் ஆஃப் காட் இஸ் நீடட், ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் நீடட். அவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துவார். அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். See, we need his spirit, we need his word, we need his man. ஆண்டவரால் எழுப்பப்படுகிற மனிதர்கள். இந்தியாவில் 4 லட்சம் கிராமத்தில் திருச்சபை இல்லை என்பது நமக்கு அடிக்கடி சொல்லப்படுகிறதை நாம் கேட்கிறோம். இந்த அவலநிலை மாறப்போகிறது. God is going to change this. ஆனால் இந்த சேஞ்ச் வருவதற்கு we need workers who will position themselves in these villages. தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர்கள் எழும்பணும். இப்ப இந்த 4 லட்சம் கிராமத்திற்கும் நமக்கு மிஷனரிகள் தேவையா? நோ, நாட் நீடட். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, இந்த 4 லட்சம் என்று நாம் சொல்லுகிறோமே, அதில் 10,000 மிஷனரிகள் அல்லது ஒரு 5,000 மிஷனரிகள் இருந்தால் போதும். ஆனால் மீதி யார் தெரியுமா நமக்கு தேவை? நமக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற லீடர்ஸ், அந்த மண்ணுக்குரியவர்கள், தங்கள் ஜனங்களுக்காக உத்தரவாதம் எடுக்கிறவர்கள். என் ஜனம், என் ஜனம் என்று பவுல் சொல்லுகிறார் தெரியுமா? அதற்காக நான் சபிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி ரோமர் 9ஆம் அதிகாரம் 1 to 3 வசனங்களிலே வாசிக்கிறோம். See, the burden for his own people, தன்னுடைய சொந்த ஜனத்திற்காக பரிதபிக்கிறார் பவுல். ஸோ அப்படிப்பட்ட ஆதங்கமுடைய மக்களை கர்த்தர் வைத்திருப்பார், ஒவ்வொரு ஊரிலும் வைத்திருப்பார். அவர்களை நம்ம அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அவர்களை கர்த்தர் எழுப்பணும்னு ஜெபம் பண்ணணும். இப்போ இந்தியாவில் சுமார் 2,000 மக்கள் கூட்டங்கள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது என்ற இன்னொரு புள்ளிவிவரம் நமக்கு உண்டு. Another information is 2,000 people groups. அவர்களுக்கு மிஷனரி தேவையா? எஸ். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பீப்புள் குரூப்புக்கும் ஒரு 4-5 மிஷனரிகள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் ஒவ்வொரு பீப்புள் குரூப்புக்கும் அதற்கு பிறகு ஒரு 200-300 சுதேசி ஊழியர்கள் அங்கே இருந்து ரட்சிக்கப்பட்டு அவர்கள் நடுவிலே ஊழியம் செய்வதற்கு எழும்ப வேண்டும். ஸோ மிஷனரிகளுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று படித்து வந்தோம். இன்றைக்கு நாம் கேட்கிற காரியம் என்ன? we need to pray for native church planters. இந்தியாவிலே உள்ள நிலைமையை வைத்து நான் சொல்லுகிறேன். ஆமென். இந்த வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சியில் ஆண்டவருடைய நோக்கத்தை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதை எப்படி நிறைவேற்றுவது என்பதை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த அறுவடைக்கான சவாலை நான் ஒரு சின்ன 3 minutes வீடியோ ஒன்றை நான் பேசுகிறேன் from the mission field, just to give you the feel. அந்த ஒரு உணர்வை கொடுப்பதற்கு சொல்லுகிற வசனங்களையும் சொல்லுகிற காரியங்களையும் நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். We will watch that video right now. அறுவடை மிகுதி, ஆட்கள் கொஞ்சம். அறுவடைக்கு ஆட்களை எழுப்ப அறுவடையின் எஜமானாகிய தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்களை மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல பார்த்தார். தொய்ந்து போனவர்களாக பார்த்தார்.
அவர்கள் சிதறப்பட்டவர்களாக இருக்கிறதை பார்த்தார். அப்பொழுது சொன்னார், அறுவடை மிகுதி, ஆட்கள் கொஞ்சம், அறுவடைக்கு ஆட்களை எழுப்பும்படி எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, இந்த பீகார் மிஷன் ஃபீல்டு அப்படித்தான் இருக்கிறது. திரளான ஜனங்கள், தோய்ந்து போன ஜனங்கள், ஆட்கள் குறைவு ஊழியம் செய்வதற்கு. தோய்ந்து போன இந்த ஜனங்கள், சிதறப்பட்ட ஜனங்கள், மேய்ப்பன் இல்லாத ஜனங்கள், 50,000 கிராமங்கள் சுமார் இருக்கிறது பீகார்ல. அதுல 40,000 கிராமத்துல திருச்சபைகள் இல்லை. இயேசுவின் காலத்திலிருந்து இன்றைக்கு வரை எந்த விதமான சுவிசேஷ ஊழியமும் இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, இந்த அன்ரீச்ட் வில்லேஜஸ் தான் நாம குறிவைத்து ஊழியம் செய்கிறோம். 2030க்குள்ள ஹார்வெஸ்ட் மிஷன் மூலமாக நாம் 3000 கிராமத்திலே திருச்சபைகளை ஆரம்பிக்க லக்குகளை நியமித்து செயல்பட்டு கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அறுவடை மிகுதி. பாருங்கள், ஆட்கள் கொஞ்சம், அறுவடைக்கு ஆட்களை எழுப்பும்படி எஜமானை நாம் வேண்டிக் கொள்வோம். உங்களில் யாரையாகிலும் ஆண்டவர் அழைத்தால் நீங்களும் உங்கள் ஜெபத்திற்கு பதிலாக நீங்களே வந்து விடலாம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. 2030க்குள்ள 3000 கிராமத்துல, சபை இல்லாத கிராமத்துல சபைகளை ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Praise the Lord. Amen. So, அறுவடை மிகுதி, ஆட்கள் கொஞ்சம், அறுவடைக்கு ஆட்களை எஜமான் எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கும்படி அறுவடைக்கான எஜமான், the Lord of the harvest should raise laborers. இதை குறித்து நாம் அதிகமாக பார்த்து விட்டோம். ஆண்டவர் தான் ஊழியர்களை எழுப்ப முடியும், நாம் சற்று உருவாக்க முடியும். அதாவது ஆண்டவர் அவர்கள் மேல கை வைத்திருந்தால், ஆண்டவருடைய அழைப்பும் கிருபையும் இருந்தால், நாம் அவர்களை சற்று அலைன்மெண்ட்டுக்குள்ள உருவாக்குவதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார், லீடர்ஸ், மிஷனரிஸ். ஆனால் கர்த்தருடைய கரம் இருக்கிறவர்கள் வேண்டும். ஆண்டவர் எழுப்பணும் என்ற காரியத்தை நாம் மனதிலே வைத்து ஜெபிக்க வேண்டும். மிஷனரிகளுக்காக ஜெபியுங்கள். அண்ட் கீப் ப்ரேயிங். மிஷனரிஸ் தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். கவனிங்க, 1970s உலகம் எங்கிலும் உள்ளதான கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸு, கிறிஸ்டியன்ஸு சொல்லிக் கொண்டு வந்த ஒரு ஸ்லோகன் என்ன தெரியுமா? மிஷனரிஸ் கோ ஹோம். மிஷனரிஸ் கோ ஹோம். மிஷனரி தேவையில்லை, மிஷனரிகள் தேவையில்லை. எல்லா தேசத்திலும் ஊழியங்கள் உண்டு, மிஷனரிகள் தேவையில்லை. அந்த காலகட்டத்தில் தான் நன்றாக கவனிக்கணும். 1974 ஆம்ஸ்டர்டாம் என்ற ஒரு இடத்துல பில்லி கிரஹாம் ஒரு கான்ஃபரன்ஸை கூட்டியிருந்தார். வேர்ல்டு இவாஞ்சலிஸ்டுடைய காங்கிரஸ் ஆன் வேர்ல்ட் இவாஞ்சலைசேஷன், உலகத்தை சுவிசேஷமயமாக்குவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முதல் முயற்சி. 1974 லுசான் இன் சுவிட்சர்லாந்து ஆர் ஆம்ஸ்டர்டாம்.
தெரியல, ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொன்று நடந்துச்சு, பட் டசன்ட் மேட்டர். ஆனால் பில்லி கிரஹாம் கேதர் பண்ணின ஒரு ஈவெண்ட், காங்கிரஸ் ஆன் வேர்ல்ட் இவாஞ்சலைசேஷன். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் குளோபல் இனிஷியேட்டிவ். இயேசுனுடைய காலத்திற்கு பிறகு முதல் குளோபல் இனிஷியேட்டிவ் டு see Great Commission fulfilled. அதுக்கப்புறம் பல இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கிறது, நமக்கு நேரம் இருக்கும்பொழுது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆனால் the first ever global attempt to evangelize the world, Great Commission fulfill பண்றதற்கு எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி, பில்லி கிரஹாமின் மூலமாக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. அந்த காலகட்டத்தில் மிஷனரிஸ் கோ ஹோம், மிஷனரிஸ் கோ ஹோம் என்ற ஒரு ஸ்லோகன் பிரபல்யமாக காணப்பட்டது. ஏனென்றால் எல்லா தேசத்திலும் ஜியோ பொலிட்டிக்கல் நேஷன்ஸ், சைனா, இந்தியா, பாகிஸ்தான், அப்படி ஈஜிப்ட், சவுத் ஆப்பிரிக்கா, அப்படி எந்த நாட்டையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பர்மா, கம்போடியா, லாவோஸ், வியட்நாம், மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பீன்ஸ், இந்தோனேஷியா எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டால் எல்லா தேசத்துலேயுமே திருச்சபைகள் இருக்கிறது உலகத்தில். ஸோ அந்த அடிப்படையில் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய், இங்கிலீஷில் கோயிங் டு ஆல் த நேஷன்ஸ் என்று இருக்கிறதே, அதனாலே எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் போயிடுச்சு என்ற ஒரு நினைப்பு, என்ற ஒரு உண்மையற்ற ஒரு காரியத்தை நம்பி முடிந்துவிட்டது சுவிசேஷமயமாக்குகிற காரியம் என்ற ஒரு நிலை இருந்தது. அது எல்லாரும் ரட்சிக்கப்படலை, ஆனால் எல்லா தேசத்திலும் ஊழியங்கள் உண்டு என்ற நிலை இருந்தபடினால மிஷனரிஸ் கோ ஹோம், மிஷனரிஸ் கோ ஹோம் என்ற ஒரு ஸ்லோகன், ஒரு பேச்சு பரவலாக காணப்பட்டது. மிஷனரிகள் தேவையில்லை என்ற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் நல்லா கவனிக்கணும், திஸ் இஸ் அ லேண்ட்மார்க் ஈவெண்ட். ரால்ஃப் வின்டர் என்று சொல்லுகிற, நல்லா கவனிங்க, ரால்ஃப் வின்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷன் திங்கர், யுஎஸ் சென்டர் ஃபார் வேர்ல்டு மிஷன் என்ற ஒரு ஆர்கனைசேஷனுடைய பயனியர், ரிசர்ச் ஆர்கனைசேஷன், மிஷன் திங்கர், மிஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அந்த கான்ஃபரன்ஸில் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுகிறார். லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுகிறார். அதாவது பெரிய ஒரு மாநாடு, அந்த மாநாட்டில் நிறைய பேர் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் பல சொற்பொழிவுகளை கொடுக்குறாங்க, பல ஆய்வுகளை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, பல சேலஞ்சிங்கான செய்திகளை கொடுக்கிறார்கள். அதில் ரால்ஃப் வின்டர் வந்து அங்கே பேசும் பொழுது அவர் முழக்கமிட்ட முழக்கம் என்ன தெரியுமா? மிஷனரிஸ் கோ ஹோம் இஸ் a joke. அவர் அடித்து பேசுகிறார். மிஷனரிஸ் கோ ஹோம் இஸ் a joke. If at all we need missionaries, we need more now என்று அவர் முழங்குகிறார். அதற்கு ஏன் என்ற ஒரு காரியத்தையும் அவர் சொல்லுகிறார். அவர் சொன்னார், பிரதான கட்டளை கிரேட் கமிஷன் இருக்கே, அது ஒவ்வொரு பொலிட்டிக்கல் நேஷனுக்குள்ளே போயிட்டு சபை ஆரம்பிக்கிறதை குறித்து கட்டளை இல்லை. அங்கு கோயிங் டு ஆல் த நேஷன்ஸ் என்ற வார்த்தை எத்தனே, அந்த கிரேக்க வார்த்தை, உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதி என்ற வார்த்தை எத்தனே என்ற கிரேக்க வார்த்தை, மக்கள் இனம், பாஷைக்காரர்கள், கலாச்சார பின்னணி, இப்படி எல்லா டைவர்சிட்டியில இருக்கிற எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் போகணும், அவர்கள் சீஷர்கள் ஆக்கப்படணும். எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா கோத்திரம், எல்லா மக்கள் இனம் அங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே, அந்த காரியத்தை தான் தேவன் சொன்னார். அது far from being fulfilled. இன்னும் ஏராளம் இன்னும் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஒரே தேசத்திற்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, 3000 people groups, எல்லா பீப்புள் குரூப்பும் ரீச் பண்ணப்படணும். இந்தியாவில் சபை இருக்கலாம், ஆனால் எல்லா பீப்புள் குரூப்லையும் சபை இருக்கிறதா என்ற முழக்கம் இந்த கான்ஃபரன்ஸில் இருந்த சில ஊழியர்கள், டொனால்ட் மெக்காவ்ரன் என்ற ஒரு லீடர், அவர் ஃபாதர் ஆஃப் சர்ச் growth மூவ்மெண்ட் என்று சொல்லுவார்கள். எப்படி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷனரி மூவ்மெண்ட் என்று வில்லியம் கேரியர் சொல்லுகிறார்களோ, ஃபாதர் ஆஃப் சர்ச் growth மூவ்மெண்ட், சபை வளர்ச்சியை குறித்து ஆய்வு செய்த ஒரு மிஷன் லீடர் டொனால்ட் மெக்காவ்ரன், அவர் உள்ளே இருக்கிறார்.
அவர் அவருடைய புஸ்தகத்திலே எழுதும் பொழுது எழுதுகிறார், in 1974 Global World Evangelization Congress, Ralph Winter dropped a bomb. Ralph Winter dropped a bomb என்று அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, அந்த காலகட்டத்திலிருந்து இப்பொழுது சுமார் 50 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆல்மோஸ்ட் if we come to 2024 50 ஆண்டுகள் ஆகிரும். பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு வாய்ஸ் இருந்தும் இன்னமும் தெளிவாக எல்லாரும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளவில்லை. கிரேட் கமிஷன் ஃபுல்ஃபில்மெண்ட் என்பது எல்லா பீப்புள் குரூப்புக்கும் காஸ்பல் போவது. மத்தேயு 24:14 ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். சொல்லுங்க, சகல ஜாதிகள். ஜாதினா நம்ம ஊர் செட்டியார் முதலியார் நாடார் நாய்க்கர் கிடையாது. அதே மாதிரி இங்கிலீஷில் கோயிங் டு ஆல் த நேஷன்ஸுங்கிறது ஜியோ பொலிட்டிக்கல் நேஷன்ஸும் கிடையாது. இட் இஸ் பீப்புள் குரூப். ஸோ வி நீட் டு கோ இன் டு ஆல் த பீப்புள்ஸ். அந்த பீப்புள்ஸ்குள்ளே போகிறதற்கு மிஷனரிஸ் தேவை. ஏன்னா அங்கே ஆட்கள் இல்லை. சுவிசேஷம் இன்னொரு கலாச்சாரத்தில் உள்ளே போகணும். ஆனால் தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். பட் தென் காட் ஷுட் ரேஸ் மோர் லேபரர்ஸ் இன்சைட். இருக்கீங்களா? ஆமேன். விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு இயேசு மிஷனரியாக வந்தார். ஆனால் இந்த மண்ணுலகிலே இருக்கிற 12 பேர் தான் தெரிந்து கொண்டார் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு. அப்புறம் ஒரு 70 பேரை தெரிந்து கொண்டார். புரியுதா? அந்த மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் மிஷனரிஸ் உள்ளே போகும்பொழுது நடக்கணும். ஸோ சுதேசி ஊழியர்கள் எழும்ப வேண்டும் என்ற காரியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். நாளை தினத்திலும் இதை குறித்து இன்னும் விரிவாக பேசி நாம் இவர்களுக்காக கொஞ்ச நேரம் ஜெபிக்கவும் போகிறோம். ஜெபித்து முடிக்கலாமா? என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. இன்றைக்கு எபிசோடுக்கு ஜெபித்து முடிக்கலாமா? ஆண்டவரே, வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே மிஷனரி ஊழியத்தை குறித்து அறிந்து கொள்ளவும், எப்படி ஜெபிக்க வேண்டும் மிஷனரிகளுக்காக என்றும், இன்றைக்கு ஆண்டவரே சுதேசி ஊழியர்களுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற ஆண்டவர் முன்னுரையையும் நாங்கள் கேட்டோம். தொடர்ந்து நாளை தினத்தில் எங்களோடு கூட பேசுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தருள்வாராக. See you tomorrow night.